வட மாநிலங்கள் பின்தங்கி இருப்பதற்கும் தமிழகம் முன்னேறி இருப்பதற்கும் அடிப்படை காரணம் கல்வியே என போக்குவரத்து துறை அமைச்சர் எஸ் சிவசங்கர் பெருமிதத்துடன் குறிப்பிட்டார். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் பன்னாட்டு லைன் சங்கம் சார்பில் சிறப்பாக பணியாற்றிய அரசு மற்றும் தனியார் பள்ளி ஆசிரியர்களுக்கு அறிவுச்சுடர் விருது வழங்கும் விழா நடைபெற்றது. நிகழ்ச்சியில் தமிழ்நாடு போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் எஸ் சிவசங்கர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். இதில் கரூர் முதல் காரைக்கால் வரை லைன்ஸ் மாவட்டத்தில் உள்ள ஒவ்வொரு லைன் சங்கமும் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் சிறப்பாக பணிபுரியும் ஆசிரியர்களை தேர்வு செய்து ஒரு சங்கத்திற்கு ஒரு ஆசிரியர்கள் என 286 சங்கத்தில் இருந்து 286 ஆசிரியர்கள் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு போக்குவரத்து துறை அமைச்சர் எஸ் சிவசங்கர் அறிவுச்சுடர் விருது வழங்கி கௌரவித்தார். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் சிவசங்கர், மாணவர்களின் வாழ்க்கையில் ஆசிரியர்களின் பங்கு முக்கியமானது. பல்வேறு நெருக்கடிகளுக்கு மத்தியில் ஆசிரியர் பணி என்பது சவாலானது. ஆசிரியர்கள் சிறப்பாக பணியாற்றி சிறந்த சமுதாயத்தை உருவாக்கும் ஆசிரியர்களுக்கு அறிவுச்சுடர் விருது வழங்குவது பொருத்தமானதாக இருக்கும். உயர்கல்வி பெறுபவர்கள் என்ற மத்திய அரசின் இலக்கை விட 2 மடங்கு தமிழகத்தில் உயர்கல்வி பயின்று வருகின்றனர். ஆனால் வட மாநிலங்களில் உயர்கல்வி பெறுபவர்களின் எண்ணிக்கை மிக குறைவாகவே இருப்பதாக மத்திய அரசின் புள்ளி விவரம் தெரிவிக்கிறது. தமிழ்நாட்டில் இடைநின்ற மாணவர்களை கண்டறிந்து அவர்கள் உயர்கல்வி பெற ஊக்குவித்து வருகிறது. வட மாநிலங்கள் பின்தங்கி இருப்பதற்கும் தமிழகம் வளர்ச்சி அடைந்து இருப்பதற்கும் முக்கிய அடிப்படை காரணமாக கல்வியே உள்ளது. இவ்வகையான கல்வியை போதிக்கும் ஆசிரியர்களின் பணி பாராட்டுக்குரியது, போற்றுதலுக்குரியது என பேசினார். நிகழ்ச்சியில் ஜெயங்கொண்டம் எம்எல்ஏ காசோகா கண்ணன், அனைத்து லைன் சங்க நிர்வாகிகள், ஆசிரியர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். எல்லா துறைகளிலும் தொடர்பு இருக்க வேண்டிய தேவையில்லை, எல்லா துறையுடைய சேவை தேவையில்லை. ஆனால் கல்வித்துறையுடைய சேவை எல்லோருக்கும் தேவை, அவசியம். ஆனால் அவர்கள் கிடைக்க பெற்றவர்களாக இருப்பார்கள். எனவே அந்த கல்வியை வழங்கிய ஆசிரியர்கள் கடவுளாக போற்றப்படக்கூடிய அந்த ஆசிரியர்களுக்கு நீங்கள் விருது வழங்க விழா என்கிற அதில் கலந்து கொள்கிற பெரும் மதிப்பு, பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். மற்றவருடைய வாழ்க்கையில் ஏழையாக இருந்து அவர்கள் மேலே ஏறுவதற்கு கண் கொடுத்து உதவ வேண்டியவர்கள் இந்த ஆசிரியர் பணியை செய்கின்றோம். இன்றைக்கும் என்னுடைய ஆசிரியர்களை கண்டால், நான் அமைச்சராக இருந்தாலும் அவர்களை கண்டால் உடனே எழுந்து நிற்கின்ற அந்த உணர்வு தானாக வருகின்றார். அதுதான் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்குமான உறவு. அந்த உறவு ஒரு காலத்திலும் துண்டித்து போகாத ஒரு உறவாக தான் இருக்குது. இன்றைக்கு கேட்டாலும் எனக்கு பள்ளியிலே இன்னும் சொல்லலாம், தொடக்க பள்ளி